அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் சரிங்களா? ஏற்கனவே நமக்கு முன்னாடி நீட் எழுதின உடனேயே சரிங்களா பிரைவேட் ஆன்சர் கீயை வச்சு எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றத இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம். சாரி லாஸ்ட் மந்த், இந்த மந்த்லேயே முன்னாடி பார்த்தோம். அதில் 666 665 சரிங்களா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் 7.5% இடஒதுக்கீட்டில் 600க்கு மேலே வர்றது அப்படின்றது நம்ம போன சர்வேல பார்த்தோம் சரிங்களா சார். அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ விட்டாங்க, நீட் ஸ்கோர் கார்டு இன்னைக்கே வந்துச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ அவங்களோட மார்க் என்னவா இருக்கும் சரிங்களா? எத்தனை பேர் 600க்கு மேலே இருக்காங்க, எத்தனை பேர் 500க்கு மேலே இருக்காங்க, இந்த வருஷம் கட் ஆஃப் 500க்குள்ளேயே முடிஞ்சிருமா அல்லது 450 கிட்ட வருமா அல்லது அதுக்கு கீழேயும் குறையுமா அப்படின்றத நம்ம எப்ப கணிக்க முடியும் அப்படின்னா, எப்ப உங்களுக்கு எப்ப ரேங்க் லிஸ்ட் விடுறாங்களோ அப்பதான் நம்ம கணிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த சர்வேல நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா? சோ அதனால மறக்காம என்ன பண்ணுங்க, இந்த சர்வேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களோட 7.5ல படிச்ச உங்களுடைய நண்பர்கள், நீங்க எந்த இன்ஸ்டியூட்னா படிச்சிருங்க சரிங்களா, உங்களோட நண்பர்களுக்கு அனுப்புங்க. அவங்களோட மார்க் இதுல நீங்க என்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எவ்வளவு மார்க் இருந்தா கட் ஆஃப் கிடைக்கும், உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த சர்வே ரிசல்ட் மூலமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ரைட், இதுல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடி நீங்க போடணும். நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுப்போம். உங்களோட இமெயில் ஐடி நீங்க ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேரு வித் இனிஷியலோட பண்ணுங்க. நீங்க ஃப்ரெஷரா இந்த வருஷம் தான் நீட் எழுதுனீங்களா, அல்லது சார் நான் போன வருஷம் 12th முடிச்சுட்டு இப்போ எழுதுனுங்களா, அல்லது நான் 2022ல முடிச்சவங்களா, அல்லது 2021 அதுக்கு மேலேயா அப்படின்றத நீங்க ஜஸ்ட் டிக் பண்ணா போதும். அதுக்கடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடி. சார் நான் வந்து வீட்டிலே செல்ஃப் ஸ்டடியே படிச்சு நான் 500க்கு மேலே எடுத்திருக்கேன், ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க சரிங்களா, அப்படின்னா அங்கே அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்தது சார் செல்ஃப் ஸ்டடி தான் ஆனால் ஆன்லைனில் நான் படித்தேன் சரிங்களா. அதுக்கப்புறம் பிரைவேட் அகாடமியில் நான் போய் சேர்ந்து படித்தேன் சரிங்களா, நாமக்கல், சேலம், திருச்சி ரைட்டுங்களா, சென்னை எல்லா மாதிரி இந்த மாதிரி எங்கன்னா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா பிரைவேட் அகாடமின்றதை போடுங்க. அண்ட் சார் நான் எங்கேயுமே போல, இப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல முடிச்சேன், இந்த 1 month கிராஸ் கோர்ஸ்ன்ற பேர்ல எங்களுக்கு நடத்தினாங்க, அதில் பண்ணீங்கன்னா நீங்க அதை கிளிக் பண்ணுங்க ரைட்டுங்களா. அடுத்தது சார் நீங்க பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல தான் நான் படித்தேன், அப்படி படிச்சேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூட் பேரை எந்த ஊர்ல இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுங்க, இல்லனா நில்னு போட்டுருங்க சரிங்களா. அடுத்து மீடியம் ஆஃப் ஸ்டடி, நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, ஒன்லி 7.5 மட்டும் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத நீங்க இங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த புக்கு நீங்க வந்து உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்தினீங்க, தமிழ் மீடியமா இருந்தா கவர்மெண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கா அல்லது நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் நம்முடைய மொழிபெயர்ப்பு புத்தகத்தை நீங்க படிச்சீங்களா, அந்த புத்தகமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நான் இங்கிலீஷ் மீடியம் சார், என்சிஆர்டி சிபிஎஸ்சி புக்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா அதை இது கிளிக் பண்ணுங்க. அடுத்தது பிரைவேட் இன்ஸ்டியூட் கொடுத்த நோட்ஸ் மட்டும் தான் நான் படித்தேன், எந்த புக்கையும் நான் வாங்கி படிக்கல அப்படின்னா இதை கொடுங்க. சார் நான் முழுக்க ஸ்டேட் போர்டு புக்கை மட்டும் தான் படித்தேன், அதை படிச்சு நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னா இதை கிளிக் பண்ணுங்க சரிங்களா. ரைட், அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ் மார்க் 180க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க சரிங்களா. கெமிஸ்ட்ரி மார்க் 180க்கு எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அதே ஷார்ட் ஆன்சர்ல நீங்க அப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்க இது பண்ணா போதும். அதுக்கப்புறம் பாட்னி மார்க் 180க்கு எவ்வளவு எடுத்தீங்க, ஜுவாலஜிக்கு எவ்வளவு எடுத்தீங்க சரிங்களா. டோட்டல் மார்க்ஸ் 720க்கு என்னோட மார்க் 500 600 620. சார் இது ஏன் பாக்குறோம் அப்படின்னா ஒரே மார்க்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 440ல 4 பேர் இருப்பான், 10 பேர் இருப்பான் சரிங்களா, அதுக்காக தான் இந்த கேட்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்யூனிட்டியில வரீங்க அது ரொம்ப ரொம்ப மஸ்ட் 100% சரிங்களா. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் தான் இடஒதுக்கீடு பிரகாரம் தான் போடுவாங்க, அதனால எந்த கம்யூனிட்டின்றது நீங்க டிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மஸ்ட் சரிங்களா. பொய்யான மார்க் போட்டு விட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டா உங்களோட ஃபோன் நம்பர், அவைலபிள் ஃபோன் நம்பரை கொடுங்க. ஏன்னா முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் மார்க்குக்கு நாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஸ்கோர் கார்டு வாங்கிட்டு தான் நான் உங்களோட பேரும் அவங்களோட இன்ஸ்டியூட்டையும் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா. அதனால கம்பல்சரி உங்களோட கான்டாக்ட் நம்பரை கீழே கொடுங்க. கொடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த ரெஸ்பான்ஸை நீங்க கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்துடும் வித்தின் 1 or 2 days சரிங்களா. கவர்மெண்ட் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்லிடலாம். உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கா, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கா, எவ்வளவு பேர் 400க்கு மேல இருக்காங்க, எவ்வளவு பேர் 500க்கு மேல இருக்காங்க, உண்மையிலே 500க்கு மேல 500 பேர் இருக்காங்களா சொல்றாங்கல்ல, 500க்கு மேலே 500 பேர் இருக்காங்கன்னு, அது உண்மையா இருக்குமா,
அல்லது 600க்கு மேல 200 பேர் இருப்பாங்களா, இல்ல 50 பேர் இருப்பாங்களா, 10 பேர் இருப்பாங்களா? அப்ப ஓரளவுக்கு இதை வச்சு நம்ம ஈஸியா கணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த சர்வேவை நம்ம நடத்துறோம். ஸோ தயவு செய்து தமிழ் வழி அல்லது ஆங்கில வழியில கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க 7.5 கேட்டகரியில வர்றவங்க கூடிய மாணவர்களுக்கு, உங்க நண்பர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கொடுத்தாங்கன்னா, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா, அது வித்தின் 2 or 3 டேஸ்ல நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா 7.5க்கு இந்த வாட்டி 100 இல்லைங்க, 100க்கு மேல இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? நான் கூட போன இதுல 100 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். கண்டிப்பா 100க்கு மேல தான், அது 150 கூட இருக்கலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.